ஒரு சிங்கம் காட்டில் வேட்டையாடி சாப்பிடுமா, வேட்டையாடுற விலங்குகள் எல்லாம் சாப்பிட்டு மிச்ச மீதி கீழே கிடக்கும். கீழே கிடக்கிற அந்த மிச்ச மீதி எல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும். நாளாக அழுகி போனால் துர்நாற்றம் வீசும். இந்த துர்நாற்றம் வீசுறது அதுக்கே சகிக்கலை. சில பேர் என்ன நார்னாலும் கண்டுக்க மாட்டேன், அது எரும மாடு மாதிரி. அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ என்னாச்சு, துர்நாற்றம் வீசினோன்னே சிங்கம் பார்க்குது, நம்ம தான் காட்டுக்கே தலைவர் ராஜா, நம்ம இடம் இப்படி மோசமாக நாறுதே, சரி எதுக்கு யாரையாவது கூப்பிட்டு கேட்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சுய பரிசோதனை வைக்குது. அந்த வழியாக ஒரு 6 அடி வேங்க வந்துச்சு. 6 அடி வேங்கையை கூப்பிட்டீங்க, வா தலைவர் இடத்த பாரு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்னா, வேங்க உள்ளே போயிட்டு வெளியில் வந்து மூக்கை பிடிச்சிக்கிட்டு, என்ன தலைவரை இப்படி மோசமாக நாறுற இடத்துல இருக்கிறீங்க, இப்படியா வச்சுக்கிறதுச்சு. சிங்கத்துக்கு அடுப்பு வந்துருச்சு. ஏண்டா என் இடத்த சுற்றி பார்க்க உடனே சொன்னால் நாறுதுன்னு சொல்ல உடனே கூப்பிட்டேன், பட்டார்னு ஒரே அடி ஓடியே போச்சு வேங்கை. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு யானை வந்துச்சு. யானையை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுனுச்சு. அது சுற்றிட்டு வந்து நல்லா சந்தனமும் ஜவ்வாதும் மணக்குதுன்னுச்சு. அட பாவி பையில தெக்க தெளிய போய் சொல்கிற, நீ நாறுற இடத்த மணக்குதுன்னு சொல்கிற அப்படின்னு ஒரு அடி. யானையும் ஓடி போச்சு. இது ரெண்டையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஒரு நரி அந்த பக்கமாக வந்துச்சு. நரி வந்தோடனே கூப்பிட்டு சொல்லுது இந்த சிங்கம், இங்கே வா நீ பார்த்து சொல்லுனுச்சு. நரி உள்ளே போகையிலே யோசிச்சுக்கிட்டே போகுது. ஆஹா, ஒருத்தன் உண்மை சொன்னேன் அவனையும் அடிக்கிறேன், ஒருத்தன் பொய் சொல்கிறேன் அவனையும் அடிக்கிறேன். இந்த நாட்டில் உண்மையும் பேச முடியலை பொய்யும் பேச முடியல, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் அப்படின்னு போய் சுற்றிட்டு வந்து நரி சொன்னிச்சான் மூக்கை பிடிச்சிக்கிட்டே, தலைவரே 1 வாரமாக ஜலதோஷம் எனக்கு மூக்கு அடைச்சிக்கிருச்சு ஒன்றும் தெரியலேன்னுச்சான். இப்படித்தான் கொல்ல பைய சமாளிக்கிறேன், பேசக்கூடாதுன்னு. நேருக்கு நேராக பேசணும்ல, பேசணுமா இல்லையா? வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் அப்படின்னு எதிர்நீச்சலோட வாழ்க்கை இருக்கு.